அன்னைக்கு அந்த செய்தியும் கூகுளில் படித்தேன் நான். டெல்லி என்ன சொல்லிச்சான், போய் உங்கள் அப்பாவை காம்ப்ரமைஸ் பண்ணி நீ உங்கள் அப்பாவை சேர்ந்து நிற்கிற மாதிரி பாருங்கன்னு சொல்லி தான் டெல்லியில் கூப்பிட்டு கண்டிச்சு விட்டாங்களாம். அப்புறம் இந்த ஆள் வந்து பேசி ஆளுகளை விட்டு பேசியிருக்காரு. அது இனிமே ஒட்ட மாட்டோம், நீ நீ தனி, உனக்கு உன் வழி தனி, என் வழி தனின்னு அந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து 17 சீட்டும் அட நேத்தி நடந்தாதாம்மா இது. நேத்திக்கு அவர் 17 சீட்டு கொடுத்துட்டாங்க சார். 17 சீட்டு கொடுத்தாச்சுமா. இது முந்தா நாள் நடந்த சமாச்சாரம். அவர் டெல்லிக்கு போனார்ல, அங்க நடந்த சமாச்சாரம். ஆகையினால இப்ப அப்பா புள்ள ரெண்டும் இதாயிடுச்சு. இருந்தாலும் கட்சியும் அதற்கான சின்னமும் அவர்கிட்ட தான் இருக்கு. நீங்களே சொல்லிருக்கீங்க கட்சியும் சின்னமும் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு தான் செல்வாக்கு. ஜட்ஜ் கமெண்ட் அடிச்சிருக்காரு பாத்தியா? நேத்து கோர்ட்ல என்ன சொன்னாரு, நீங்க 2 பேரும் போடுற சண்டையில மாம்பழம் ஜூஸ் ஆயிரும் போகுது அப்படின்னு ஒரு ஜட்ஜே சொல்லியிருக்காரு. ஜூஸ் ஆயிருமா பாத்தியா? அப்ப இவங்களுக்கு கட்சி காணாம போயிரும். அவ்வளவுதான்டா. எம்மாடி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கடா. நான் என்ன சொல்றேன், அதுக்காக எதிர்கட்சி எல்லாம் இல்லாம போயிடும்னு